எங்க இருந்து வரீங்க? என்னோட நேம் வந்து சி சுபாஷ் சந்திர போஸ். நான் வந்து என்னோட சொந்த வந்து திருவண்ணாமலை. நான் இங்கே சென்னையில இருந்து 1 நேரம் வந்து ஸ்டே பண்ணி ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுங்க? டாக்டர் மேத்தாஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அது வந்து சேத்பட்டில் இருக்கு. ஓகே. கேப்டன் எதுக்கு வந்து பிடிக்கும்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் உயிரோட இருக்கும்போது அவரை பற்றி அவ்வளோ புரிஞ்சுங்க நான். பட் அவர் காலமானது அப்புறம் தான் அவர் வீடியோஸ் வந்து பார்க்கும்போது வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆளை மிஸ் பண்ணுறது தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லீவ் டைம்ல சும்மா இருக்கிற அதாவது உயிரோட இருக்கும்போது அவர் போய் டேரக்டாக பார்க்க நம்ம சான்ஸ் இல்லை. அட்லீஸ்ட் அவர் காலமானது அப்புறமாச்சும் போயிட்டு பார்க்க சொல்லிட்டு ஒரு சான்ஸ் கேஸ் இருக்கு. சரி, அதுக்காக நம்ம லீவ் டைம்ல கூட எதுவும் நம்ம சும்மா இருக்கணும். அட்லீஸ்ட் அதுக்காக ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டு அவரை பார்க்க வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து கேப்டனுக்காக ஒரு கோயில் கட்டியிருக்காங்களே, அதை பத்தி என்ன? இது கண்டிப்பா வந்து பார்த்தாக்கா செய்ய வேண்டிய விஷயம் தான். அதாவது எவ்வளவு பேருக்கு எவ்வளவு சிம்பிளான பர்சன்லாம் எவ்வளவு கிராண்டா பண்ணிருக்காங்க. பட் இது வந்து எவ்வளவு லட்சம் பேசும். அப்படி இருக்கும்போது வந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டுறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அது இந்த எவ்வளவு அரசியல்வாதிகள் இறந்திருக்காங்க, அவங்க சமாதின்றது ஒண்ணு இருந்திருக்கு, ஆனா சமாதியா தான் போயிருக்காங்க. ஆனா இவரோட இதுக்கு வரும்போது மட்டும் கோயிலுக்கு வர மாதிரி ஒரு ஃபீல் பண்ண. அது அவர் அந்த மாதிரி வாழ்ந்திருக்காருல்ல. இப்ப மத்த பர்சன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா சிம்பிளா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. பட் இப்ப ஒரு சில பொலிட்டிஷியன் வந்து மக்களுக்காக பண்ணாங்கனாக்கா அவங்க வந்து ஆட்சியில இருந்தாங்க பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அது வந்து பெரிய விஷயமா இல்லை. பட் இவர் வந்து பார்த்தா ஆட்சியில இல்ல, ஆட்சி இல்லாத போது இந்த பண்ற ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ அப்படி மட்டும் கோயில் கட்டணும் தப்பு இல்லை. ஓகே. இது வரைக்கும் வந்து அவரோட பிள்ளைங்களை வந்து எளிமையாவே வளர்த்திருக்கிறாரு. அதே நேரம் நடிகர்கள்னா அவங்க பிள்ளைகளை வந்து பெரிய ஆடம்பரமா வளர்த்திருப்பாங்க. இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சினி ஃபீல்ட்ல எவ்வளவு பேர் வந்து மேரேஜ் பண்ணிருக்காரு. பட் அவருக்கு 2 பசங்க மட்டும் நானும் திங்க் பண்ணி பாத்துருக்கேன். எவ்வளவு பேர் வந்து பசங்க வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து மேரேஜ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இவருடைய பசங்களை மட்டும் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கல. அது வந்து ஒரு சின்ன கவலை எனக்கு இருந்திருக்காங்க. அது இதுல என்ன தெரிஞ்சுனாக்கா நம்ம ஃபேமிலியை பார்க்கலாம் கூட பப்ளிசிட்டி வந்து பார்க்க சொல்லிட்டு அதுக்காக வந்து பண்ணிருக்காரு. அது மாதிரி தான் தெரியுது. இன்னைக்கு வந்து அவரால் வாழ்ந்தவங்க இங்க நிறைய பேரு. ஆனா அதை வந்து இவரை வந்து ஒரு எட்டு கூட ஒரு கொஞ்சம் கண்டுக்கல, தம் பிள்ளைகளையுமே கண்டுக்கலையா? அது வந்து பார்த்தா அது நன்றி, அந்த நன்றின்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. பட் அந்த மாதிரி வந்து பார்க்கறதுக்காக அது அவங்களுக்கு வந்து நன்றி இந்த ஒரு உணர்வு இல்லைதான் சொல்ல வரணும். அப்படி இருந்தாலும் வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. அவர் உங்களோட இருக்கும்போது தான் பார்க்கல. அட்லீஸ்ட் அவர் காலமான அப்புறம் அவர் அடக்குமுறை வந்து பார்ப்பாங்க. பட் அதே மாதிரி வந்து பார்க்கல அப்படின்னாக்கா அவரை வந்து அந்த ஒரு நன்றி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லணும். யானை இறந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணுன்ற மாதிரி அவர் இருக்கும் போதும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கு இறந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு. இது வந்து ஒரு பெரிய விஷயம். அதாவது அன்னதானம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சம்டைம்ஸ் பார்த்தா ஒரு 2 days 3 days பண்ணாங்க. ஆனா இவரு காலமா கிட்டத்தட்ட வந்து 8 months ஆகுது. 8 months ஆகும் கூட கம்ப்ளீட்டா வந்து அன்னதானம் வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இவர் வந்து உள்ள இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய மண்டபத்துல ஆகட்டும், அவருடைய வீட்டுல ஆகட்டும், எல்லாருமே உள்ள இருக்கும் போதே பண்ணாரு. அதுக்கப்புறம் கூட அவர் காலமானது அப்புறம் கூட அதே வந்து ஃபாலோ பண்ணா அது ஒரு பெரிய விஷயம். அதுவும் வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட நாள் இல்லாம ஒரு 8 months பண்றதுனால அது பெரிய விஷயம் தான். இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள்லாம் வந்து சமாதியை வந்து எனக்கு அங்க இடம் வேணும், இங்க இடம் வேணும்னு போட்டி சண்டை போடுற இடத்துல வந்து இவர் தான் சொந்த இடத்துலயே வைக்கணும்னு சொன்னாரு. இவர் வந்து அடுத்த இடத்துக்கு வந்து ஆசைப்படல, அடுத்த இடத்துக்கு ஆசைப்படல, காமனான பிளேஸ் ஆசைப்படல. என்னுடைய இடத்துல வந்து என்னுடைய பிளேஸ் ஆர்டர் பண்ணி சொன்னாங்க. அதே மாதிரி அவருடைய ஆசை நிறைவேற்றிருக்காங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தா மோகன் கூட பார்த்தா பெரிய பேரெல்லாம் வந்து அப்ளேட் பண்ணல. இந்த மாதிரி அங்க வந்து அடக்கம் பண்ணி இங்க வந்து அடக்கம் பண்ணி அப்ளேட் பண்ணல. எதுக்காக பண்ணலாங்கன்னா இவரு உங்களோட சொல்லிட்டாரு. எனக்கு வந்து ஏதாச்சும் சொன்னாக்கா நான் என்னுடைய ஓன் ப்ராப்பர்லாம் வந்து நடக்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து டேம் வந்து பெரிய பேர்ல வந்து அப்ளை பண்ணல. அதுக்காக வந்து அவருடைய ஆசை நிறைவேற்றிருக்காங்க. இன்னைக்கு அவர் அரசியல்ல வந்து இருந்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல மதிப்புகள் இதெல்லாம் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு அம்மா வந்து இருக்கிறாங்க, அதை பத்தி என்ன? இல்ல, எனக்கு அம்மா மேலே எனக்கு நம்பிக்கை. பட் ஐயாவுடைய லெவல் வந்து போஸ்ட் பண்ணாலும் தெரியல எனக்கு. ஆனா வந்து இவர்கிட்ட ஐயா என்ன வந்து துணிச்சல் தைரியம் அதே வந்து அவங்க கிட்ட இருக்கு. அதை வந்து எலெக்ஷன் டைம்ல தான் நான் பார்க்க முடியும். பட் நார்மல் டைம்ல பார்க்க முடியும். எலெக்ஷன் டைம்ல தான் வந்து எப்படி பிரச்சனை பண்ணும், எப்படி பேசணும், அதை போட்டா பார்க்க முடியும். இன்னைக்கு எலெக்ஷன்ல வந்து கேப்டனோட பையன் வந்து நின்றும் ஆனா ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து தோற்றுதாங்க. அது எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸா தான். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அட்லீஸ்ட் வந்து அவர் உள்ள இருக்கும்போது புரிஞ்சுக்கலாம். ஒரு காலமான அப்புறமாச்சும் அவர் சன் வந்து எலெக்ஷன் நிக்கிறாரு, கண்டிப்பா வந்து ஜெயிப்பாங்க சொல்லி எதிர்பார்த்தேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்ப என்ன மாதிரி வந்து எவ்வளவு பேர் ஃபீல் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா ஜெயிச்சிருக்காங்க. அவர் வந்து எலெக்ஷன் நிற்கும் போது கன்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் மேக்ஸிமம் ஜெயிச்சாருன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆனா. பட் ரிசல்ட் வந்தது அப்புறம் ரிசல்ட் ஆப்போசிட் ஆனதுனால வந்து என்ன நம்மளும் என்ன மாதிரி வந்து பல பேர் வந்து கொஞ்சம் ஏமாற்றப்படும். இன்னைக்கு இருக்க எல்லாருக்கிட்டையும் கேட்கும் போதெல்லாம் நாங்க வந்து கேப்டனோட சன்னுக்கு தான் நாங்க போட்டோம் ஓட்டு, வேற யாருக்குமே போடல, நாங்க மத்தவங்களுக்கு போட்டோம், எங்களுக்கு வந்து நாங்க இவருக்கு மெயினா போட்டோம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அதையும் மிஞ்சி அவரு இது பண்ணிட்டோம். அது என்ன ரிசல்ட் தெரியல. அது ஆனா மேக்ஸிமம் பார்த்தா எல்லாமே இவருடைய சன்னை தான் போட்டிருப்பாங்க. பட் அப்படி இருந்த ஒரு ரிசல்ட் எப்படி ஆச்சுன்னு தெரிய வரல. அவர் இவ்வளவு தூரம் நீங்க அவர் மேல மதிப்பு வச்சிருக்கீங்க, திடீர்னு இறந்துட்டாருன்னு நீங்க என்ன? எனக்கு ரொம்ப ஆக்சுவலி டியூட்டி முடிச்சுட்டு நான் எனக்கு வந்து 7 to 3 ஷிஃப்ட். அப்ப எனக்கு வந்து 3 o'clock ஷிஃப்ட் முடியுது. நான் வந்து சேத்பட் ஹாஸ்பிட்டல் வந்து மேத் ஹாஸ்பிட்டல் அவருடைய பாடி வந்து அந்த பக்கம் தான் வந்தது எனக்கு. சரி, அட்லீஸ்ட் எப்பவுமே நான் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல தான் இறங்கி போவோம். பஸ்ல வந்து 20 minutes டிராவல் பண்ணுவோம். சரி, இன்னைக்கு ஒரு நாள் அவருக்கு நடந்து போவோம் சொல்லிட்டு அவரு ஃப்ரண்ட்ல வந்து உடம்பு போச்சு. பேக் சைடு நான் கிட்டத்தட்ட ஒரு 4 kilometers அவரு தான் நடந்து போனேன். சரி, எவ்வளவு பண்ணிட்டேன், இந்த ஒரு 4 hours மட்டும் அவருக்கு டைம் சொல்லிட்டு
ஒரு 4 இயர்ஸ் மாதிரி நடந்து போனோம் அவருடைய ஊரை விட்டு. அது ஒரு பெருமை எனக்கு. மக்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டுல வந்து ஒரு இறந்தவரா ஒருத்தரை ஃபீல் பண்றாங்களே, அதை பத்தி எப்படி? இல்ல அது உண்மைதான். அது ஏன்னா அந்த மாதிரி வாழ்ந்திருக்காருல்ல, அந்த மாதிரி செஞ்சிருக்காரு, அந்த மாதிரி வாழ்ந்திருக்காரு. இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா ஒரு காலம் மட்டும் ஒரு 1 வீக்ல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய போட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி வீட்டுல மாட்டிருக்கு. எனக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ். என் கூட பிறந்தவங்க பார்த்தா 5 பேரு. இவருடைய கேரக்டர் அதே மாதிரி என்னுடைய கேரக்டர். முடிஞ்சளவுக்கு வந்து முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம். மாதிரி இவர் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஃபேமிலி ஆகட்டும் இதாகட்டும் தான் சொத்தை வித்து கூட இன்னைக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இனிமேல் வர்ற அரசியல்வாதிகள் இதை பத்தி இப்படிலாம் பண்ணுவாங்களா? அது கொஞ்சம் டவுட் தான். அது இது முன்னாடி பண்ணவே இதுக்கப்புறம் எங்க பண்ண போறாங்க? இதுவெல்லாம் பண்ணிருக்காங்க, இதுக்கப்புறம் கூட பண்ணலாம்ல. இது முன்னாடி பண்ணவே இப்ப மட்டும் ரெடி பண்ணும் டவுட் சொல்ல முடியாது. இவரை மாதிரி எல்லாரும் சொல்ல முடியாது. இல்ல இதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தா இவரு இருக்காரு. இவருக்கு அடுத்து வந்து யாருக்கும் சொல்ல முடியாது. இன்னைக்கு கோயில்ல இருந்து எல்லாருமே வந்தவங்க வந்து தான் ஒரு குலதெய்வத்துக்கு வந்துட்டு போறது மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன? அது உண்மைதானே. அது உயிரோட இருக்கும்போது உயிரோட இருக்கும்போது சாதாரண மனுஷன், அந்த சாதாரண மனுஷன் லெஜெண்டா இருந்தாரு. அவரோட காலமானது அப்புறம் கூட அவர் வந்து உண்மையா தெய்வம் மாட்டு. அதுக்காக தான் வந்து கோயில் மாதிரி கட்டிருக்காங்க. அதுக்காக தான் வந்து ஒரு சாதாரண மனுஷனை பார்க்க வராம ஒரு தெய்வத்தை பார்க்கற மாதிரி ஃபீல், அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வரும். இப்ப இவரையும் இவர் ஃபேமிலியும் பத்தி நீங்க மக்களுக்காக என்ன சொல்லுங்க? எனக்கு வந்து மேம ரொம்ப பிடிக்கும். அவரு சன்ஸ் 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். சண்முகம் பாண்டியன் அவரும் பிடிக்கும். அப்புறம் இன்னொரு விஜய் பிரபான அவரு ரொம்ப பிடிக்கும். அதான் என்னுடைய தொகுதியில வந்து அவர் நின்றுனாக்கா நான் கண்டிப்பா ஒரு ஓட்டு போட்டுருவேன். பட் என்னோட தொகுதியில வந்து நிக்கல. அவருடைய கூட்டணி கட்சி வந்து அதிமுக, அவங்க தான் ஓட்டு போடுறாங்க. ஆனா எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ், என்னோட தொகுதியில்தான் கண்டிப்பா அவங்க போட சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு. பட் அது நடக்குமான்னு தெரியல எனக்கு.